Hi guys, welcome to Locker Room Tamil, NBA கிரிக்கெட் அண்ட் மற்ற ஸ்போர்ட்ஸ்க்கான பாட்காஸ்ட் சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டா சூப்பர் டீம்ஸ் பத்தி பேசலான்ற ஒரு ஐடியா. ஸோ என்பிஏல ஜென்ரலா வந்து சூப்பர் டீம்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். பேசிக்கலி சூப்பர் டீம்னா லைக் ஒரே ஸ்பெசிபிக் டீம்ல வந்து மோர் தேன் 1 or 2 ஸ்டார்ஸ் ஆர் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து டீம் அப் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு அண்ட் அந்த டீம் வச்சு ஒரு சாம்பியன்ஷிப் கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க ஜென்ரலா சூப்பர் டீம்னு. அது வந்து லைக் ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது. பட் நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து அது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரியே ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இன் ரீசெண்ட் எரா இந்த லாஸ்ட் டெக்கேட்ஸ் பார்த்தா நம்ம 2016 அண்ட் 17 to 19 வாரியர்ஸ், கேடி ஆட் பண்ண வாரியர்ஸ். ஏன்னா 2016 ஃபைனல்ஸ்ல போய் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேடி ஜாயின் பண்ணா. ஸோ ஆப்வியஸ்லி அது ஒரு சூப்பர் டீம் அண்ட் தட் இஸ் வைட்லி ரிகார்டட் அஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சூப்பர் டீம்ஸ் இன் என்பிஏ எவர். அண்ட் 2013 ஏரால வந்து மயாமி லெப்ரான் வந்து அந்த ஹீட்டுக்கு ஜாயின் பண்றதே வந்து ஒரு பிக் டிசிஷனாவே இருந்துச்சு, டிசிஷன் ஒரு செக்மெண்டாவே. ஸோ அந்த டீம்ல வந்து ஆப்வியஸ்லி கிறிஸ் பாஷ், டுவேன் வேட் அண்ட் ரே ஆலன். ஸோ அது சூப்பர் டீம். ஸோ சூப்பர் டீம்ஸ் இந்த மாதிரி ஜென்ரலி ஃபார்ம் பண்றதுக்கான ரீசன்ஸ் பார்த்தா அந்த ஸ்பெசிபிக் டீம்ஸ்க்கு வந்து லைக் ஒரு அன்ரியல் ஆட்ஸ் மாதிரி இருக்கும். லைக் டைரக்டா ஆல்ரெடி ஃபைனல்ஸே டிசைட் பண்ணிடலாம்டா அப்படின்ற மாதிரி சீசன் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் பேசுவாங்க. பட் அகைன் நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்கு. சூப்பர் டீம்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாலுமே அந்த டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் செட் ஆகணும், உனக்கு வந்து கெமிஸ்ட்ரி பில்ட் பண்ணணும், இன்ஜுரிஸ் இருக்கக்கூடாது பிளே ஆஃப்ஸ் உள்ள போகும்போது. ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸும் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்பெசிஃபிக் எபிசோட்ல வந்து லைக் வாட் ஆர் சம் ஆஃப் த ஃபெயில்டு சூப்பர் டீம்ஸ் இந்த பாஸ்ட் டெக்கேட் அப்படின்ட்டு 5 சூப்பர் டீம்ஸ் பத்தி பார்க்கலாம். மோஸ்ட்லி லாஸ்ட் டெக்கேடை பத்தி தான் மெயினாக கவர் பண்ண போறோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய சூப்பர் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் லாஸ்ட் டெக்கேட்ல வந்து அது வந்து ஒரு ப்ராமினன்ட் ட்ரெண்ட் மாதிரியா இருக்கு. எஸ்பெஷலி இந்த வாரியர்ஸ் அது வந்து ரொம்ப ஃபேமஸ் பண்ணி விட்டதுனால வாட் ஆர் த 5 டீம்ஸ் அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 5. ஸோ 5th பார்த்தா 15-16 ராஸ்டர்ல இருந்த கிளிப்பர்ஸ். இந்த கிளிப்பர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் என்ன சொல்ல எக்ஸைட்டட் ஆர் லுக்ட் ஆஃப்டர் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இப்போ அந்த ஸ்பெசிபிக் ஏரால தான் வந்து லாப் சிட்டி கிளிப்பர்ஸ்னு ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. எக்கச்சக்க லாப்ஸ். ஏன்னா கிறிஸ் பால் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாயிண்ட் கார்ட்ஸ் இந்த லீகா இருந்து அவங்களோட பாயிண்டை ரன் பண்ணிட்டு இருந்த போது பிளேக் கிரிஃபின், டியாண்ட்ரே ஜார்டன், பால் பியர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து தேவர் கேச்சிங் லாப்ஸ் இன் த பெயிண்ட் அண்ட் அது வந்து ஒரு எக்ஸைட்டிங் பிராண்ட் ஆஃப் பேஸ்கெட் பாலா எல்ஏல ஃபார்ம் ஆச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி டாக் ரிவர்ஸ் கோச். டாக் ரிவர்ஸ் 2008 செல்டிக்ஸ்ல வந்து அந்த டைட்டில் வின் பண்ணக்கு அப்புறமாவே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் கோச் அரௌண்ட் த லீகா தான். அண்ட் அந்த 11-12 இந்த கிளிப்பர்ஸ் டீம் ஃபார்ம் பண்ண போது ஹி கேம் இன் டு எல்ஏ கிளிப்பர்ஸ். எவர் சின்ஸ் கிறிஸ் பால், பிளேக் கிரிஃபின், டியாண்ட்ரே ஜார்டனா இருக்கட்டும், இல்லைன்னா பால் பியர்ஸ், ஜேஜே ரெடிகா இருக்கட்டும், இந்த டீம் ஃபார்ம் பண்ணக்கு அப்புறமாவே செம் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு டீமுக்கு. ஏன்னா ஆஸ் அன் இண்டிவிஜுவலாவே இவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸ். ஏன்னா பிளேக் கிரிஃபின் ரூக்கி ஆஃப் தி இயர், கிறிஸ் பால் மல்டிபிள் டைம் ஆல் என்பிஏ பிளேயர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாயிண்ட் கார்ட்ஸ் இந்த லீக் எவர். வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அண்ட் கோச் வேற ஒரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கோச் ஆட் பண்ணதுனால டெஃபினெட்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் சூப்பர் டீம்ஸ். நீங்க ஆன் பேப்பர் சூப்பர் டீம்ஸ்னு ஃபார்ம் பண்ணலாம், பட் அதை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வந்து n நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு. மோர் இம்பார்ட்டன்ட்லி அந்த பிளேயர்ஸ் அண்ட் கோச் வந்து அந்த பர்டிகுலர் ஐடியால they have to buy into that idea. இது ஒரு சூப்பர் டீமா இருந்தாலும் அடிச்சிடலாம், என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நக்கல் இருக்கக்கூடாது உனக்கு சூப்பர் டீம்னும் போது. ஸோ அது வந்து இந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சிருந்துச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு லைட்டா ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா ஆன் பேப்பர் பார்த்தா பிளேக் கிரிஃபின் வேற லெவல் பிளேயர் அந்த ஸ்பெசிபிக் early 2010s. Chris Paul, obviously, one of the best point guards in the league ever. And JJ Redick, one of the best shooters அந்த டைம்ல. லைக் இது வந்து கரி வந்து அப்கமிங்கா இருந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் லீக்ல வந்து 3 பாயிண்ட் ஷூட்டிங் வச்சு டாமினேட் பண்ணலான்ற ஸ்டார்ட் பண்ண அந்த 3 பாயிண்ட் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண ஏரால JJ Redick was one of the best 3 point shooters. ஸோ உனக்கு 3 பாயிண்ட் ஷூட்டிங் கவர் பண்ண ஒரு பிளேயர், உனக்கு பாயிண்டை ரன் பண்ண ஒரு பிளேயர், பெயிண்ட் டாமினன்ஸ்க்கு வந்து உனக்கு பிளேக் கிரிஃபின், டியாண்ட்ரே ஜார்டன் இப்போ வந்து has gone into that early late 30s phase where he is not one of the players anymore. நாலும் அந்த டைம்ல வந்து he was one of the prime centers இருந்தான் டியாண்ட்ரே ஜார்டன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆப்வியஸ்லி வேற லெவல்ல இருந்துச்சு. பிளே ஆஃப்ல எக்கச்சக்க எக்ஸிட்ஸ் அண்ட் வளர்ச்சி இந்த டீம் வந்து பிளே ஆஃப்ல லூஸ் பண்ணதுனாலேயே லைக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பிளாக் மார்க் இந்த பர்டிகுலர் டீம்ல வந்து பார்த்தா பிளே ஆஃப் சோக்கர்ஸ் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி அவங்களுக்கு பயங்கரமா வந்துச்சு. லைக் எஸ்பெஷலி ஃபார் கிறிஸ் பால் அண்ட் டாக் ரிவர்ஸ். ஸோ டாக் ரிவர்ஸ் ஆஸ் அ கோச்சே பயங்கர பிளாக் மார்க் வர ஆரம்பிச்சது வந்து இந்த ஸ்பெசிபிக் ஏரால தான். ஏன்னா ஒரு செம டீம் சரௌண்டட் பை யூ அண்ட் யூ ஸ்டில் weren't able to get to conference finals or win a ring. ஏன்னா ரிங் தான் வந்து ஒரு ப்ரிடாமினன்ட்லி ஒரு டிசைடிங் ஃபேக்டராகவே இந்த டீமுக்கு இருந்துச்சு. நீ இந்த மாதிரி ஒரு வேற லெவல் டேலண்ட் இருக்கிற டீம் வச்சுட்டு
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிராஸ் பண்ணா ஓகே, கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ் போனா ஓகே அப்படின்ட்டு வந்து உன்னோட கோலா இருக்கக்கூடாது. கண்டிப்பா சிப் தான் உன்னோட எய்மா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த டீம் வந்து வின் பண்ணாதது வந்து ஒரு வேற லெவல் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆமா, நீ கவர் பண்ணது எல்லாமே ஆக்யூரேட் பாயிண்ட்ஸ் தான். ஆன் டாப் ஆஃப் திஸ், ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், இன்னொரு ஒரு பெரிய கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் என்னன்னா, அவங்க ஓனர்ஷிப் வந்து டொனால்ட் ஸ்டெர்லிங் வந்து ப்ரீவியஸ் ஓனரா இருந்தான் அந்த எரா கிளிப்பர்ஸ்க்கு. ஸோ ஹி ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் மணி அண்ட் ஒரு பெரிய ரேசிஸ்ட் ஸ்கேண்டல் அண்ட் ஒரு செக்ஸ் ஸ்கேண்டல்ல வந்து டொனால்ட் ஸ்டெர்லிங் பேர் அடி வாங்கினது வந்து இட் ரூவன் த கெமிஸ்ட்ரி ஆஃப் த டீம். கிறிஸ் பால், பிளேக் கிரிஃபின்க்குலாம் வந்து அவங்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்பவே அடி வாங்குச்சு. எஸ்பெஷலி டொனால்ட் ஸ்டெர்லிங் வந்து நிறைய இந்த ரேசிஸ்ட் காமெண்ட்ஸ் விட்டது வந்து it affected the mindset of the players who played for the Clippers. So உனக்கு அந்த black white அந்த செப்பரேஷன் வர ஆரம்பிச்சதுனே இட்ஸ் சம்திங் மோர் தென் பிகர் தென் பாஸ்கெட்பால். ஸோ அப்படி வரது ஆரம்பிச்சோடனே அவங்களோட பர்சனல் லைஃப்பும் அது இம்பேக்ட் ஆகி கிளிப்பர்ஸ் பேர் வந்து மீடியாவில் அடி வாங்கி நேஷனல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே எக்ஸ்போஸ் ஆகி ஓனர்ஷிப் அப்புறமா வந்து ஸ்டீவ் வார்மருக்கு வந்து ஹேண்ட் ஓவர் ஆகி, ஸோ இது எல்லாமே வந்து added to the whole failure of this era Clippers. Yeah, கண்டிப்பா. So at the same time வந்து they were competing against tougher teams. ஏன்னா அப்பதான் வந்துட்டு வாரியர்ஸ், ஹியூஸ்டன் ராக்கெட்ஸ் ரெண்டு பேரும் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாக் வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ்ல வந்து கம்பீட் பண்றதே ஆக்சுவலா கஷ்டம். அண்ட் அட் த சேம் டைம் நீ சொன்ன மாதிரி எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் அண்ட் டீமுக்குள்ள கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ், number of injuries. ஏன்னா பிளேக் கிரிஃபின்க்கு வந்து த்ரூ அவுட் த சீசனே he was going through injuries. கிறிஸ் பால் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அகைன்ஸ்ட் போர்ட்லாண்ட் he had his own injuries. டாக் ரிவர்ஸ் had his own coaching issues. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அது ஒரு இஷ்யூ. அண்ட் அட் த சேம் டைம் when you go up against a stacked team like Warriors or Houston Rockets, obviously this super team is definitely bound to fail தான். And if anyone else is very interested to know about in the Clippers team na வந்து கிளிப்ட்னு ஒரு ஷோ இருக்கு. ஸோ அந்த ஷோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய பேர் நீங்கள் லாஸ்ட் டான்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மைக்கேல் ஜார்டன் அந்த புல்ஸ் ஏராவை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கிளிப்டு வந்து இந்த வாரியர்ஸ் கிளிப்பர்ஸ் பீஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அந்த கிளிப்பர்ஸில் வந்து இந்த ரேஷியல் சிச்சுவேஷன் எப்படி வந்துச்சு, என்னென்ன ஸ்கேண்டல் கான்ட்ரவர்சி நடந்துச்சுன்றதை வந்து நல்லாவே ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த டிவி ஷோ செக் அவுட் பண்ணுங்க. இட்ஸ் a good watch. That is about the fifth team. Fourth team பார்த்தா 2017-2018 OKC. So in the team வந்து it's actually a team formed after Kevin Durant left OKC 2016ல. So 2016ல வந்து two of the biggest blowout choke job happened. ஏன்னா வந்து கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ்ல வந்து 3-1 லீட் இந்த OKC வந்து they ended up choking that lead and Warriors come back பண்ணி ஃபைனல்ஸ்ல வின் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனல்ஸ் ஆப்வியஸ்லி தெரியும், 3-1 வாரியர்ஸ் லீட் பண்ணி அதை வந்து கிளீவ்லாண்ட் கம்பேக் பண்ணி வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் லைக் கெவின் டுரான்ட் மூவ் டு வாரியர்ஸ் அண்ட் தட் சூப்பர் டீம் ஹேப்பன். ஸோ அதுக்கப்புறமா ரெடியான ஓகேசி டீம் இது. ஸோ இது வந்து 2017-2018 டு பி ஸ்பெசிஃபிக். ஏன்னா 2017-2018 ஏன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, திஸ் இஸ் தி சீசன், திஸ் இஸ் த டீம் தட் வாஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் ஓகேசியில் வந்து ரசல் வெஸ்ட்புக் ஒன் எம்விபி. ஏன்னா 2017ல he won MVP. அண்ட் அந்த சீசன் வந்து ஒரு ஐகானிக் சீசன் வேற. ஏன்னா he had n number of triple doubles. அண்ட் till date triple double ரெக்கார்ட் வந்து ஓகேசியில் ரஸ் கிரியேட் பண்ண ரெக்கார்ட் he still holding that till date. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டீம்ல வந்து they added பால் ஜார்ஜ். ஏன்னா பால் ஜார்ஜ் அப்போ வந்து he came from Pacers. ஏன்னா பேசர்ஸ்ல வந்து பால் ஜார்ஜ் ஒரு செம ரெவல்யூஷனா இருந்தான். ஏன்னா மயாமி ஹீட்ல அந்த பிக் த்ரீ லெப்ரான் ஃபார்ம் பண்ண போதே அந்த ஏதால ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ்ல பேசர்ஸ்ல வந்து பால் ஜார்ஜ் வாஸ் தட் ரைசிங் சூப்பர் ஸ்டாரா இருந்தான். ஸோ ஃப்ரம் தட் கெய்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தேர் அந்த பிளே ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா ஓகேசியில் ஃபார்ம் பண்ண டீம் இது. அண்ட் ஆப்வியஸ்லி கார்மெலோ ஆந்தனி, ஹி இஸ் டாப் 5 இன் மோஸ்ட் பாயிண்ட்ஸ் எவர் ஸ்கோர்ட் இன் NBA வேற கார்மெலோ ஆந்தனி. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இவங்களுக்குமே ஆப்வியஸ்லி தே ஹேட் சாம்பியன்ஷிப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஏன்னா பில்லி டானவன் 2016-17ல they weren't able to go all the way னா கூட till 2016 KD இருக்கும் போதே he was actually the coach. ஸோ அந்த டீமுக்கு வந்து டெஃபினெட்லி சாம்பியன்ஷிப் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். என்னதான் நீ மற்ற டீம்ஸ்லாம் வந்து ஸ்டாக்ட் அப்படி இப்படின்னாலும் உன்னோட ஸ்பெசிஃபிக் டீம் பர்ஸ்பெக்டிவ்ல நீ பார்க்கும்போது திஸ் இஸ் டெஃபினெட்லி சாம்பியன்ஷிப் வின்னிங் கோர் அப்படின்ட்டு வந்து ஆன் பேப்பர் இருந்துச்சு. பட் ஒரு பிக்கஸ்ட் டிராபேக் இந்த டீமுக்கு பார்த்தா டெப்த் இஷ்யூஸ். ஏன்னா வந்து சூப்பர் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது பிக்கஸ்ட் டிராபேக்கே அதுதான். நீ வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் வேணுங்கிறதுக்காக உன்னோட கேப் ஸ்பேஸ், உன்னோட யங் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் மார்கேஜ் பண்ணி அந்த சூப்பர் ஸ்டாரை மட்டும் நீ ட்ரேட்ல பண்ணி வாங்கிட்ட. பட்
நீ காம்பன்சேட் பண்றது பார்த்தனா நிறைய இருக்கும். ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் கேன் கிவ் யூ ஒன்லி சோ மச். உனக்கு வந்து ப்ராப்பர் ரோல் பிளேஸ் வேணும், ப்ராப்பர் பெஞ்ச் வேணும். அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணிட்டு நீ சூப்பர் ஸ்டார் வந்து அந்த நேம் சேக்காக மட்டும் அந்த சூப்பர் ஸ்டார் பண்ணி போறதுனால உன் டீமோட பேலன்ஸ் உனக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆகுது. அதுதான் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் ஃபார் ஓகேசி இந்த ஸ்பெசிபிக் டீம். இன்னொரு பிக்கஸ்ட் ரீசன் பார்த்தா அந்த டீமோட கெமிஸ்ட்ரி. ஆன் பேப்பர் வந்து நீ வந்து எல்லாருமே இண்டிவிஜுவல் பிளேயர் சூப்பர் அப்படின்னாலுமே கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ் உங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் ரசல் வெஸ்ட்புக் நான் சொன்ன மாதிரி 17 சீசன்ல MVP சீசனுக்கு அப்புறமா வர்றதுனால ஹை யூசேஜ் ரேட், பால் யூசேஜ் ரேட். ஏன்னா நீ பால் ஜார்ஜா இருக்கட்டும் இல்ல கார்மெலோ ஆந்தனியா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து தே நீட் த பால் டு ஆக்சுவலி பிளே வெல். அண்ட் அட் த சேம் டைம் ரசல் வெஸ்ட்புக்கும் ஹி நீட்ஸ் த பால் டு ஆக்சுவலி ரன் தி அஃபென்ஸ். ஸோ எல்லாருமே பால் டாமினன்ட் பிளேயர்ஸ்ன்றதுனால உனக்கு வந்துட்டு அஃபென்ஸ் ப்ராப்பரா ஃப்ளோவே ஆகாது. ஸோ பயங்கர ஸ்டாக்னண்டா இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெசிபிக் பிளேயர் மட்டும் ரொம்ப பாலை ஹாக் பண்ணி ஒரு அஃபென்ஸ் ரன் பண்றான் அப்படின்னா அந்த மாதிரி பிளேயரோட அஃபென்ஸை வந்து பிளே ஆஃப்ல கார்ட் பண்றது ரொம்ப ஈஸி டீம்ஸ்க்கு. ஸோ அது ஒரு பிக்கஸ்ட் டிராபேக். அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ஏரால வந்து ஹியூஸ்டன் ராக்கெட்ஸ், வாரியர்ஸ் வந்து அன்டவுட்டட்லி ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ்ல. ஹார்டன் வாஸ் கோயிங் த்ரூ ஒன் ஆஃப் ஹிஸ் பெஸ்ட் சீசன்ஸ் 17-18 அண்ட் 18-19 இன்னும் வேற லெவல்ல. ஐ மீன் ஹி வாஸ் கண்டினியூஸ்லி இம்ப்ரூவிங் 30 points per game per player. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த பக்கம் வாரியர்ஸ் சூப்பர் டீம் வேற. ஸோ this is again one of the most classic case of a failed super team. And இன்னொரு interesting fact வந்து they also blew a lead against Portland Trail Blazers in 2019. So that led to the domino effect of OKC getting much better right now. So in the game like ஒரு ஷாட்டால வந்து பாஸ்கெட்பால் ஹிஸ்டரியிலே வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மொமெண்ட்ஸ் இது. ஸோ இந்த ஒரு ஷாட்டால வந்து என்டையர் ஓகேசியோட ஃபியூச்சர், ஒரு பிளேயரோட ரோல் எல்லாமே வந்து இம்பேக்ட் ஆயிடுச்சு. ஸோ வெஸ்ட்ப்ரூக் தென் காட் ட்ரேடட் டு ஐ திங்க் ராக்கெட்ஸ் ஆர் விசர்ட்ஸ். அப்புறமா வந்து பால் ஜார்ஜ் ended up getting traded to the Clippers and eventually வந்து நம்ம இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். ஸோ பால் ஜார்ஜ் வந்து கிளிப்பர்ஸ் போனோடனே கிளிப்பர்ஸ் ஓகேசி ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணா நம்ம லாங் ரன்ல கிளிப்பர்ஸ் ஒரு பெரிய டீமா ஒரு சாம்பியன்ஷிப் டீமா வரும்னு நம்ம எதிர்பார்த்திருப்போம். அதை பத்தி நம்ம இப்போ லேட்டர் ஆன் கவர் பண்ணுவோம். பட் ஸ்டில் ஓகேசி இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தா இந்த ஒரு ஷாட் வந்து ஓகேசிக்கு அந்த டைம்ல ஒரு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் டேகரா இருந்தாலுமே இப்போ லாங் ரன்ல பார்த்தா திஸ் 3 ஆக்சுவலி சேஞ்ச் தியர் ஃபியூச்சர் ஆன் அ குட் நோட். ஸோ கண்டிப்பா வந்து ஐ திங்க் ஓகேசி ஃபெயில்ட் ஃபார் அ குட் ரீசன். யா ஃபார் ஷூர். ஆனா நீ சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற லைக் அந்த யங் டீம் விச் இஸ் கண்டெண்டிங் ஃபார் சாம்பியன்ஷிப்ன்றது நடந்ததே வந்து ஆப்வியஸ்லி லைக் இந்த ஒரு ஷாட்னாலுமே சொல்லலாம். ஸோ டேம் ப்ராபப்லி ஐ திங்க் சிங்கிள் ஹேண்டட்லி broke that franchise. At the same time, it's also for the good தான். ஏன்னா வந்து if you take the positives from negatives பார்க்கும்போது that is also for the good அப்படின்னு சொல்லணும். Right. So yeah, but still definitely a very good case of a super team failing. Definitely ஒரு சீசன்ல coming into ஒரு சீசன் எக்ஸ்பெக்டேஷன் இருந்து ஃபெயில் ஆன டீம்னு பார்க்கும்போது definitely 17-18 OKC. So that's 4. And number 3 பார்த்தா 2021-2022 Lakers. So this is probably one of the most talked about super teams recent yearsல. ஏன்னா நீ சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் இயர் ஓகேசியோட அந்த கம்ப்ளீட்டா டிஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஓகேசில இருந்து ரசல் வெஸ்ட்ப்ரூக் ஹியூஸ்டன் ராக்கெட்ஸ் அண்ட் தென் விசர்ட்ஸ்க்கு போனக்கு அப்புறமா விசர்ட்ஸ்ல இருந்து நடந்த ட்ரேட் தான் இது. ஏன்னா இந்த டீம் வந்து 2020ல லேக்கர்ஸ் வந்து பபுள்ல சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. ஸோ சாம்பியன்ஷிப் வின் பண்ணக்கு அப்புறமா 2021 சீசன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபீனிக்ஸ் கிட்ட லூஸ் பண்ணாங்க. அதுல they had some injury issues. ஏன்னா AD had some injuries and LeBron was not 100% healthy. So injury issues. So after that 2021-2022 season வரும்போது some expectation இருந்துச்சு from Lakers perspective. ஏன்னா LeBron is going to come back healthy, AD is going to come back healthy அப்படின்ற மைண்ட் செட் இருந்துச்சு. அண்ட் அந்த மாதிரி ஒரு 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்கிற டீம்ல they ended up adding Russell Westbrook வாஷிங்டன் விசர்ட்ஸ்ல ட்ரேட் பண்ணி. ஸோ இந்த ட்ரேட்ல வந்து ஒரு பிக்கஸ்ட் டிராபேக் என்னன்னா அவங்க கைல் கூஸ்மா அண்ட் கேசிபியை வந்து விசர்ட்ஸ் கொடுத்தது தான். ஏன்னா கைல் கூஸ்மா கேசிபி இன்னைக்கு பீப்புள் ஹூ வாட்ச் பால் ஆக்சுவலி நோ தேர் வேல்யூ. ஏன்னா ஆன் பேப்பர் வேற லெவல் நேம் இல்லாட்டாலும் அந்தந்த டீமுக்கு அந்த ஒரு ஸ்பெசிபிக் ரோல் பிளேயர், அந்த ஒரு அண்டர் ரேட்டட் ரோல் பிளேயர்ங்கிறது கண்டிப்பா தேவை. அதுதான் வந்து கைல் கூஸ்மா கேசிபிலாம். ஏன்னா கூஸ்மா இப்போ விசர்ட்ஸ் மாதிரி ஒரு பவர்ட்டி டீம்ல ஆடிட்டு இருக்கிறதுனால he will be taking bad shots and he will be expected to make those bad shots. அதனால வந்து ஓவராலா அந்த பிளேயரோட வேல்யூ ஒரு பேட் பிளேயர் மாதிரி தெரியும். அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம கேசிபியோட வேல்யூ வந்து 2023 நகட்ஸ் ரன்லயே பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஒரு ப்ராப்பர் செட்டப்ல செட் ஆனா எப்படி இருக்குன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டான ஒரு கோரை வந்து டிஸ்பேண்ட் பண்ணி ரசல் வெஸ்ட்ப்ரூக்ன்ற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் நேமுக்கு மட்டும் பார்த்து பிளைண்டா போய் இந்த டீமை ஃபார்ம் பண்ணாங்க.
ஸோ ஆன் பேப்பர் அந்த ட்ரேட் ஃபார்ம் பண்ண போது வந்து வேற லெவல் பஸ் இருந்துச்சு த்ரூ அவுட் த லீக். ஸோ அண்ட் அட் த சேம் டைம் ஆப்வியஸ்லி NBA மீடியா பத்தி கேட்கவே வேணாம், ஜென்ரலாவே எல்லாத்தையும் ஹைப் பண்ணுவாங்க. அண்ட் திஸ் ஆப்வியஸ்லி ஹைப் பண்ற மாதிரி இருக்கிற ஒரு நியூஸ் தான் இந்த ஒரு ட்ரேடு. ஸோ ஆப்வியஸ்லி கேசிபி, மான்ட்ரெசாரல், கைல் குஸ்மா கொடுத்து ரசல் வெஸ்ட்ப்ரூக் வாங்கினாங்க இந்த ட்ரேட்ல. பட் த பிக்கஸ்ட் டிராபேக் இங்க எல்லாமே என்னன்னு பார்த்தா, தே கம்ப்ளீட்லி ட்ரேடட் அவே தேர் ஃபியூச்சர் அண்ட் ரோல் பிளேயர்ஸ். உனக்கு அந்த டெப்தே கம்ப்ளீட்டா போயிடுச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சூப்பர் ஸ்டார் ரசல் வெஸ்ட்ப்ரூக்னு ஒரு சூப்பர் ஸ்டார் நேம் மட்டும் பிளைண்டா பார்த்துட்டு ஒரு ட்ரேட பண்ணிட்டு திஸ் ஸ்பெசிபிக் சூப்பர் டீம் ended up being a huge failure. And I think இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து லெப்ரான் செட்டப் ரஸ் டு ஃபெயில் அண்ட் டு கெட் ஹியூமிலேட்டட்னு தான் நான் சொல்லுவேன். நமக்கு இந்த லேக்கர்ஸ் எபிசோடே ஆக்சுவலாக இன்னும் ஒரு ஓவர் டியூ இருக்குது. நம்ம லேக்கர்ஸ் பற்றி ஒரு கவரேஜ் போடணும். ஸோ நம்ம அப்போ கண்டிப்பாக வந்து இந்த டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். பட் இந்த சிச்சுவேஷனில் வந்து ரஸ் வந்து லெப்ரானோட ஃப்ரெண்டு. ஸோ அவன் எல்ஏல வந்து விளையாடணும், எல்ஏ வந்து ரஸ்ஸோட ஹோம். ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் பார்த்து ரஸ் ஆக்சுவலாக அந்த டீமில் ஃபிட் ஆவானா? ஏன்னா the one thing which நம்ம எல்லாருமே வந்து ரஸ்ஸோட கரியர்ல பார்த்தது என்னன்னா, ரஸ்ஸை வந்து நீ ஒரு ஸ்டார்டிங் கார்டா போட்டினா there is zero spacing. ஸோ ரஸ்ஸு கிட்ட இருந்து உனக்கு அந்த ஷார்ட் மேக்கிங் அந்த ஸ்பேசிங்கே இருக்காது. ஸோ அந்த MVP இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம அது நிறைய டீம்ஸ்லயும் சரி, ஹியூஸ்டன்ல, ஓகேசிலேயே அந்த டுவர்ட்ஸ் என் பால் ஜார்ஜ்லாம் வந்த அப்புறமே நம்ம பார்த்துருப்போம் ரஸ் ஸ்டார்டட் டு கெட் ஹி லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த ஷார்ட் மேக்கிங் ப்ராக்ரஸ் இல்லை, அந்த ஸ்பேசிங் இல்லை. ஸோ இதெல்லாம் இல்லாத ரஸ்ஸை வந்து சும்மா ட்ரிபிள் டபிள் அந்த ட்ரிபிள் டபிளே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ நிறையா வந்து எம்டி ஸ்டாட்ஸ்லாம் வந்து ஓகேசியில் நடந்திருக்கும் ஸ்டீவன் ஆடம்ஸ் கிட்டேருந்து. ஸோ சும்மா ட்ரிபிள் டபிள் இதை மட்டும் ஹிஸ்டாரிக் சீசன் விசிட்ஸில் இருந்ததால லெப்ரானோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி பர்சனல் ரீசன்ஸ்க்காக வந்து ஃபிட் எப்படி இருக்குன்றதை பார்க்காம, அந்த ஃப்ளோர் ஸ்பேசிங் எப்படின்னு இருக்குன்றதை பார்க்கவே வந்து ஆட் பண்ணாங்க. அண்ட் இட் ended up being a very big failure. அண்ட் நீ சொன்ன மாதிரி லேக்கர்ஸ் டெப்த் ஃபியூச்சர் எல்லாமே வந்து இதில் லூஸ் பண்ணாங்க. அண்ட் கார்மெலோ ஆந்தனி, அதான் அவங்க எல்லாம் லெப்ரான், மெலோலாம் ஒரே டிராஃப்ட் கிளாஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றா விளையாடணும்னு சொல்லி ஃபார்ம் பண்ண டீம் இது. ஸோ ஆப்வியஸ்லி ரஸ் வந்து அந்த ஃபிட்டு சரியில்லாதால ஹிஸ் பர்சனல் லைஃப் வாஸ் ஆல்சோ கெட்டிங் மிஸ்ட் அப். மீடியாலலாம் வந்து ஸ்கிப் பேலஸ்லாம் வந்து வெஸ்ட்பிரிக்னு சொல்லி ரஸ் வந்து ஃபேன்ஸு கிட்ட போய் சண்டை போடுறது லேக்கர்ஸ் சரினால. அப்புறமா வந்து மீடியாவில் கான்ஸ்டன்ட்டாக ஒன்று சும்மாவே லேக்கர்ஸ் பற்றி நமக்கு தெரியும். ஐ திங்க் இந்த சீசன் தான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் லேக்கர்ஸ் டாக்ஸிசிட்டின்னு நான் சொல்லுவேன் இந்த லாஸ்ட் 2 to 3 years இந்த லெப்ரான் லேக்கர்ஸ் எரால. ஏன்னா இந்த சிச்சுவேஷன்லேருந்து தான் வந்து ரொம்ப நிறைய பேச ஆரம்பிச்சாங்க மீடியா அவுட்லெட்ஸ். இது வெரி லேக்கர்ஸ் பற்றி என்ன, அடுத்த லேக்கர்ஸ்க்கு என்ன, இப்போ புது கோச்சு பிராணி, அது இதுன்னு இப்போ நடக்கிற எல்லா ட்ராமாவுமே வந்து இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கோவிட் டைமில் அவ்வளோ பெரிய கவரேஜ் இல்லை. சாம்பியன்ஷிப் ஜெயிச்சப்போ கூட பபுளில் வந்துட்டு ஒரு 50% ஆஃப் த டாக்ஸ் மட்டும்தான் வந்து லேக்கர்ஸ் பற்றி இருந்துச்சு. பட் அப்புறமா ரஸ் ஆட் பண்ணே அந்த பஸ் வந்துச்சு. ஆப்வியஸ்லி உனக்கு அரீனாஸ்லாம் ஃபில் அப் பண்ண ஆரம்பிச்சோடனே உனக்கு அந்த ப்ராப்பர் NBA பஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் ரொம்ப இந்த லேக்கர்ஸ் டாக்ஸிசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. ஆமாம், இது வந்து ரஸ்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஹியூமிலியேஷன் அண்ட் எம்பாரசிங் சீசன் டு ஃபர்கெட் ஃபார் ரஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பர்சனல் லைஃபாகவும் சரி, பேஸ்கெட் பால் வைஸாகவுமே சரி, ஹி வாஸ் நெவர் ஹாப்பி. லாக்கர் ரூம்லேயும் நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஹடில்லாம் வந்து ரஸ் தனியாக போய் உட்காந்துருப்பான் பெஞ்சில். அப்புறம் ஒரு மாதிரி வந்து ஆல்ட்ரகேஷன்ஸ், ரஸ்ஸுக்கும் ஏடிக்கும் நிறைய ஆல்ட்ரகேஷன்ஸ் இருக்கும். ட்வைட் ஹவோர்டும் ஏடியும் ஏதோ அடிச்சுப்பாங்க பெஞ்சில் ஒரு டைம் அவுட்ல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எக்கச்சக்க ட்ராமா அண்ட் டாக்ஸிசிட்டி. And they lost Frank Vogel after this season and they traded away Russ. So இது ஒரு பெரிய ஒரு கொலோசல் ஃபெயிலியர் தான் இந்த சீசன் லேக்கர்ஸ்க்கு. கண்டிப்பா. ஸோ நீ சொன்ன மாதிரி ஃப்ராங்க் வோகல் அந்த டாமினோ எஃபெக்ட் வர 2022 சீசனுக்கு அப்புறமா ஃப்ராங்க் வோகலையும் வேற ஃபயர் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி பிக் நேம்னு பார்த்து போனதுனால பெரிய ஃபெயிலியர். அண்ட் பிக் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு நீ சொன்ன மாதிரி பெரிய ஹியூமிலியேஷன் தான். அண்ட் இது ஒன் மோர் ஃபேக்டர் என்னன்னா, ஃப்ரம் லேக்கர்ஸ் ஃபேன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது லெப்ரான் ஃபேன் இல்லாம லேக்கர்ஸ் ஆர்கனைசேஷன் அந்த ஃப்ரான்ச்சைஸோட ஃபேன்ஸுக்கு வந்து இந்த மூவ் ஆப்வியஸ்லி சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இந்த ஒரு சூப்பர் ஸ்டார் வாங்குறதுக்காக அவங்களோட நிறைய ஃபியூச்சர் பிக்ஸை மார்ட்கேஜ் பண்ணதுனால ஒரு சூப்பர் ஸ்டார் அண்ட் நீ சொன்ன மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட டிராஃப்ட் கிளாஸ்ல இருக்கிற பிளேயர்ஸோடலாம் நீ ஆடணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட ஃபியூச்சரை வந்து நீ பயங்கரமா மார்ட்கேஜ் பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி ஹானஸ்ட் லேக்கர்ஸ் ஃபேன்ஸ்க்கே வந்து இந்த மூவ் ஆப்வியஸ்லி பிடிக்கல. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே மூவ் நடந்துருச்சு. அட்லீஸ்ட் ஒர்க் ஆனாலாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா
ஆப்வியஸ்லி கோர்ட்ல விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் லைக் எவ்வளவு பெரிய கொலாசல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ஸோ யா டெஃபினெட்லி தேர்ட் ஃபர்ஸ்ட் super team failure in the past decade. And going to number two. Number two, obviously, most recent one, 2023, 2024. In fact, 2019 to 2024 கூட சொல்லலாம் இந்த டீம். ஏன்னா பால் ஜார்ஜ், கவாய் லெனர்ட் ட்ரேட். ஸோ 2019 ராப்டர்ஸ்ல சிப் அடிச்சக்கு அப்புறமா கவாய் லெனர்ட் வென்ட் டு LA. ஸோ அப்போ வந்துட்டு இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்ட் அபவுட் ஈவெண்ட். ஏன்னா வந்து கவாய் ஹேட் சச் அ பிக் ரிசப்ஷன் கம்மிங் டு LA. ஏன்னா வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாரை வந்து அந்த லாப் சிட்டி எராக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு ஸ்டாரை பேக் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டீவ் பாமரோட நியூ மேனேஜ்மெண்ட்ல. ஸோ அப்போ பேக் பண்ண டூ பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் தான் பால் ஜார்ஜ் அண்ட் கவாய் லெனர்ட். ஏன்னா கவாய் லெனர்ட், பால் ஜார்ஜ் வாஸ் பேசிக்லி அந்த பேக்கேஜ் டீல் மாதிரி. ஏன்னா கவாய் வாண்டட் டு கம் டு LA அண்ட் பால் ஜார்ஜ் ஆல்சோ வாண்டட் டு கம் டு LA இஃப் அதர் பர்சன் இஸ் ஆல்சோ கம்மிங்ன்ற மாதிரி. நீ வந்தா நான் வரேன், நான் வந்தா நீ வரியா அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க இந்த ட்ரேடு. அண்ட் கவாய் லெனர்ட் ஆப்வியஸ்லி ஹி வாண்டட் அவுட் ஆஃப் ராப்டர்ஸ். ஏன்னா சிப் வின் பண்ணக்கு அப்புறமா அப்படிதான் கவாய் லெனர்ட் கேம் டு LA. அண்ட் பால் ஜார்ஜ் ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடி அந்த OKC ட்ரேட்ல சொன்ன மாதிரி பால் ஜார்ஜுக்கு வந்து இட் வாஸ் அ மேசிவ் ஓவர் பே அட் தட் டைம் ஆக்சுவலா. ஏன்னா வந்து OKC வந்து LA வந்து ஆக்சுவலா எக்கச்சக்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிக்ஸ் அண்ட் அப்ப இருக்கிற யங் பிளேயரா இருக்கிற ஷே கில்ஜஸ் அலெக்சாண்டரை வந்து LA வந்து OKCக்கு மூவ் பண்ணாங்க. ஏன்னா அந்த 2018 சீசன்ல ஒன் சீசன் வந்து பிளே ஆஃப்ல ஒரு இயர் ஆடி இருப்பான் ஷே. பட் ஹி வாஸ் வெரி யங் அப்போ. ஸோ பெரிய எக்ஸ்போஷரே கிடையாது. ஸோ SGA அண்ட் 5 to 6 டிராஃப்ட் பிக்ஸ் கொடுத்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் ட்ரேட் வந்து பால் ஜார்ஜுக்கு பண்ணாங்க. அண்ட் அட் த டைம் வந்து எல்லாருமே இது வந்து சூப்பர் மூவ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா கவாய் லெனர்ட் ஃபைனல்ஸ் MVP அப்புறம் வரான். பால் ஜார்ஜ் ஆப்வியஸ்லி செகண்ட் ஆப்ஷனா இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார். ஸோ கண்டிப்பா இது வந்து ஒரு சிப் அடிக்கக்கூடிய கேலிபர் டீம். அதுக்கு வந்து இவ்வளவு டிராஃப்ட் பிக்ஸ் அண்ட் SGA மாதிரி ஒரு நார்மல் பிளேயரை கொடுக்கறது தப்பு இல்லையன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நவ் லுக்கிங் பேக் அட் இட் 5 years later, SGA last 3 years has been a revelation in the league. Last year obviously unreal leap, MVP conversation. OKC and the picks எல்லாம் வச்சு they have built a very good team around it. SGA superstar level leap எடுத்தால் மட்டும் இல்லாம டீம் இன்னும் கரெக்டா பில்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 years at least minimum if things don't go bad, டெஃபினட்டா வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸ்ல வந்து ஃபைனல்ஸ் கண்டென்ஷன் வரை இருக்கிற மாதிரி ஒரு டீமா இருப்பாங்க OKC. அட் த சேம் டைம் இந்த சைட்ல பார்க்கும்போது வேற லெவல் ஃபெயிலியர் தான் சொல்லணும் கண்டிப்பா, லைக் கிளிப்பர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. கரெக்டா? கண்டிப்பா இந்த வருஷம் அந்த ஹார்டன் ட்ரேடுக்கு அப்புறமா வந்து அந்த இனிஷியலா ஒரு ஸ்ட்ரெச் வந்து பயங்கரமா லூஸ் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல கிளிப்பர்ஸ். ஸோ அப்போ நிறைய ட்ரோல்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி அவ்வளவுதான் இது அனதர் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் ஜான்வரிக்கு அப்புறம் பயங்கரமா கிளிக் ஆச்சு இந்த டீம். ஸோ டிஃபென்ஸும் சரி அஃபென்ஸும் சரி நல்ல ஒர்க் ஆச்சு. ஹார்டன் வந்து ஆஸ் யூஷுவல் இஸ் அ வெரி குட் ஃப்ளோர் ஜெனரல். ஸோ உனக்கு நல்ல அஃபென்ஸ் ரன் ஆச்சு. அப்புறம் பெஞ்சிலேருந்து ரஸ் வர ஆரம்பிச்சோன்னே ஜான்வரிக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு டிஃபென்ஸும் சரி விங் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளிப்பர்ஸ்க்கு. ஸோ எல்லாருமே அதான் ஹோப் பண்ணாங்க மேபி திஸ் இஸ் த இயர், இந்த இயர் மேபி தே மைட் மேக் இட் டு த கான்ஃபரன்ஸ் ஃபைனல்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் அகெயின் பிளே ஆஃப்ஸ் ஆஸ் யூஷுவல் கவாய் லெனர்ட் மிஸ்ஸிங் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மாதிரி. அப்புறமா பால் ஜார்ஜ் ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அஃபென்ஸ்ல வந்து அவன் எடுத்த ஷாட்ஸ்லாம் ரொம்ப டெரிபிள் ஷாட்ஸ், ரொம்ப கேவலமான ஷாட்ஸ்லாம் அட்டம் பண்ணான். அண்ட் டிஃபென்ஸ்லையுமே வந்து he was average at the best. அவ்வளோதான். ரொம்ப அந்த இனிஷியல் அந்த பேசஸ் பிஜி ஸ்டைல் ஆஃப் டிஃபென்ஸே இல்லை. ரொம்ப ஆவரேஜ் டிஃபென்ஸ் தான். அண்ட் லூக்கா வந்து he was cooking the Clippers. பட் ஆமாம் நம்ம இப்போ இந்த ஃபோட்டோலேயே பார்த்தா 3 MVPs. ஸோ ஹார்டன், ரஸ் அண்ட் கவாய் 3 MVPs அண்ட் ப்ராமிசிங் பிளேயர்ஸ், ஆல் ஸ்டார்ஸ், ஃபியூச்சர் ஃபர்ஸ்ட் பேலட் ஹால் ஆஃப் ஃபேமர்ஸ் இருந்த டீம். அனதர் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி ஒரு சும்மா அந்த பேர் இருந்தால் பத்தாது, பிளே ஆஃப்ல ஆக்சுவலாக ஸ்டெப் அப் பண்ணுற சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு டீம் சக்ஸஸ் ஆகுன்றதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இது. And Steve Ballmer also had long-term future plans for this team. So உங்களுக்கு பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ ஸ்டீவ் பாமர்ன்றவர் தான் வந்து இந்த கிளிப்பர்ஸ் டீம் ஓனர். மைக்ரோசாஃப்டோட எக்ஸ் ஓனர் தானே, இந்த கரண்ட் ஓனரா? இல்ல கரண்ட் நினைக்கிறேன். கரண்ட் some stakes in Microsoft. So மைக்ரோசாஃப்டோட பார்ட் ஓனர். அவர் வந்து ஒரு பெரிய அரீனா, கிளிப்பர்ஸோட ஹோம் அரீனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காரு LAல. இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் அரீனாஸ் ப்ராபப்ளி இன் த வேர்ல்ட். ஸோ AT&T, ஐ திங்க் டாலஸ் கவுபாய்ஸோட AT&T ஸ்டேடியம் தான் வந்து ஒன் ஆஃப் த
மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அரீனாஸ் நினைக்கிறேன். அதையே பீட் பண்ற மாதிரி இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்டவுட்லி என்பிஏல வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அரீனாஸ். ஸோ ஸ்டீவ் வார்மர் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு பிளான் செட்டப் எல்லாமே வச்சிருந்தார் இந்த டீமுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எவ்ரி திங் ஃபெயில்ட் அண்ட் பால் ஜார்ஜ் ended up leaving the Clippers to the Sixers. So again, yet another very good example for super team failing. And ஹார்டன் வந்து எனக்கு தெரியல, ஹார்டன் தொட்டதெல்லாம் வந்து சாபம் மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ ராக்கெட்ஸ்ல வந்து ஒரு சூப்பர் டீம் இருந்துச்சு, ட்வைட் ஹாவர்ட், கிறிஸ் பால், பிஜே டக்கர் அப்படின்னு இருந்த மாதிரி வெஸ்ட் ப்ரூக். ஸோ ரஸ் அண்ட் ஹார்டன் அதுலயும் இருந்திருக்காங்க. இது வந்து நம்ம ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷனே போடலாம்னு நினைக்கிறேன் இவங்க 2 பேர் வச்சு ஃபெயில்டு சூப்பர் டீம்ஸ்ல. ஸோ ஹார்டன் வந்து இந்த ராக்கெட்ஸ் ஃபெயிலியருக்கு அப்புறம் அனதர் ஃபெயிலியர் இருந்துச்சு புரூக்லின்ல, அதை பத்தி இப்போ நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இது ஸோ ஒரு ஆமா, இது வந்து எனக்கு தெரியல, இது ஐ டோன்ட் நோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் ஹார்டன். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கான், இதுக்கப்புறம் இந்த கிளிப்பர்ஸ் டீம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ நிறைய டெப்த் பீசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க ட்ரேட்ல, விச் இஸ் டீசென்ட். ஏன்னா ரொம்ப ஒரு வேர்ஸ்ட் ஃப்ரீ ஏஜென்ட் சைனிங்ஸும் இல்லை இந்த வருஷம், வந்து கொஞ்சம் ஒரு டீசென்டான சைனிங்ஸ் தான் பண்ணாங்க ஆஃப் சீசன்ல. ஸோ தெரியல, at the end of the day future of the Clippers depends on Kawhi Leonard's health, which is a very big question mark. அது ஒரு வாட் இஃப் தான், தெரியவே தெரியாது. அத்திவர்தர் மாதிரி எப்பயாவது ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து Kawhi Leonard வந்து ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரியல, கிளிப்பர்ஸோட ஃபியூச்சர் வந்து எனக்கு I have zero hopes and it's a very big question mark. Yeah, I mean to be honest, இப்போ பால் ஜார்ஜும் ட்ரேட் பண்ணிட்டாங்க ஃபிலிக்கு. அண்ட் கவாய் லெனர்ட் ஆப்வியஸ்லி நீ சொன்ன மாதிரி இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்குன்றதுனால எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்ரேட் மார்க்கெட்ல வந்தாலுமே சும்மா நேம் சேகுக்கு ஏதாவது ஒரு கட் அண்ட் பண்ணாத லாட்ரி டீம் வேணா நிறைய பிக்ஸ் கொடுத்து ஒரு பிளேயருக்காக வாங்கணும்னு வாங்குவாங்களே தவிர, ஆப்வியஸ்லி ஸ்பீக்கிங் கவாய் லெனர்ட்கே ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் மச் ட்ரேட் வேல்யூ பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. ஏன்னா ஆஸ் அ பிளேயர் ஆப்வியஸ்லி நோ கொஸ்டின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் அரவுண்ட். பட் டு பி ஆனஸ்ட், அந்த ப்ராப்பரா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஹெல்த்தியா இருக்கவே முடியல ஃபார் சம் ரீசன் லாஸ்ட் 5 இயர்ஸா. ரெகுலர் சீசன்ல அவைலபிளா இருந்தா பிளே ஆஃப்ல அவைலபிளா இல்ல, பிளே ஆஃப்ல அவைலபிளா இருக்கிற மாதிரி இருந்தா ஹி இஸ் எண்டிங் அப் மிஸ்ஸிங் தி என்டையர் சீசன் ஆல் டுகெதர். ஸோ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கிறதுனால அந்த பழைய கவாய் லெனர்டோட அந்த ஒரு குவிக்னஸ் அண்ட் எபிலிட்டி வந்து இப்போ இல்லை, அதனால ட்ரேட் வேல்யூவும் இல்லை. ஸோ ஈதர்வே பார்க்கும்போது பயங்கர கொஸ்டின் மார்க் தான் கிளிப்பர்ஸோட இது. பட் யா, ஸோ கரண்ட் கிளிப்பர்ஸ் வந்து டெஃபினெட்லி நம்பர் 2 on the list of failed super teams in the last decade. ஸோ நம்பர் 1 ஆப்வியஸ்லி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 1 or 2 ஹானரபிள் மென்ஷன்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 5 தான் நாங்கள் பண்ணலான்னு இருந்தோம், பட் இந்த 2 டீம்ஸ் ஐ திங்க் தே டிசர்வ் மென்ஷனிங். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அப் வந்து 2013-2014 நெட்ஸ். ஸோ இது அகெயின் ஒன் ஆஃப் த மோர் டாக்ட் அபவுட் ட்ரேட் டியூரிங் தட் டைம். ஏன்னா வந்து 2008 செல்டிக்ஸ்ல வந்து சிப் வின் பண்ண டுவோ வந்து பால் பியர்ஸ் அண்ட் கெவின் கார்னெட் ஆப்வியஸ்லி, அண்ட் அந்த டீம்ல டாக் ரிவர்ஸ் ஆப்வியஸ்லி கோச். ஸோ அதுக்கப்புறமா லேட்டர் செல்டிக்ஸ் கிட்ட இருந்து பண்ண ட்ரேட் தான் இந்த நெட்ஸோட ட்ரேட். ஸோ இந்த நெட்ஸ் வந்து பால் பியர்ஸ் அண்ட் கெவின் கார்னெட் வந்து அவங்களோட லேட்டர் ஹாஃப் ஆஃப் 30s வந்து சூப்பர் ஸ்டார் நேமுக்காக அந்த நம்மளோட டிக்கெட் செல் பண்ணணும், அரீனாக்கு வந்து பீப்புள் அண்ட் க்ரௌடை ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக சும்மா நேம் சேக்குக்காக பண்ண ட்ரேட் ஆப்வியஸ்லி இது. டு பி ஆனஸ்ட், ஐ மீன் ஆப்வியஸ்லி சாம்பியன்ஷிப் ஆஸ்பிரேஷன் இருக்கு அப்படின்னு இவங்க நினைச்சிருந்தாலும், பட் 30+ இயர்ஸ்ல பாஸ்ட் தேர் பிரைம் 2 பேருமே. ஸோ அவங்கள வச்சுட்டு நீ வந்து சாம்பியன்ஷிப் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு ஆன் பேப்பர் நீ மீடியாவுக்கு சொல்லாமே தவிர, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் தே வாண்டட் டு செல் டிக்கெட்ஸ் அண்ட் புல் க்ரௌட். அதான் உண்மை. ஏன்னா ப்ரூக் லோபஸ் மட்டும் தான் அங்கே இருக்கான போது தே நீடட் தட் ஸ்டார் பவர். அதுக்காக தான் இந்த பண்ண ட்ரேடே இது செல்டிக்ஸ் கிட்ட. அண்ட் செல்டிக்ஸ்க்கு வந்து இதுக்காக தே கேவ் அப் 2 first round picks. அண்ட் ஆப்வியஸ்லி ஜேசன் கிட் வேற கோச். இது வந்து ஒரு ஃபார்ம்டு சூப்பர் டீம் விச் அகெயின் ஐ திங்க் கிராஷ்ட் அவுட். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபால் பேக் ஆர் டாமினோ எஃபெக்ட் ஆஃப் திஸ் ட்ரேட் அப்படின்னு பார்த்தா கரண்ட் செல்டிக்ஸ் ஆக்சுவலி. ஸோ இந்த ட்ரேட்ல செல்டிக்ஸ் பால் பியர்ஸ் அண்ட் கெவின் கார்னெட் கொடுத்துட்டு திரும்பி வாங்கின 2 first round பிக்ஸை வச்சு தான் தே எண்டட் அப் டிராஃப்டிங் ஜேசன் டேட்டம் அண்ட் ஜேலன் ப்ரௌன். அவங்கள பத்தி இன்னைக்கு சொல்லவே வேணாம், லைக் 2 of the best players currently in the league and Jaylen Brown reigning finals MVP வேற. ஸோ turned out to be great for Celtics in the end. ஏன்னா 2008 செல்டிக்ஸ் டைட்டில் வின் பண்ணக்கு அப்புறமா அவங்களால வந்து திருப்பி டைட்டில் கண்டென்ஷன்ல வரவே முடியல. ஸோ இதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி சரி நம்ம டிராஃப்ட்ல போயிட்டு திருப்பி ஸ்கிராச்ல இருந்து வரலாம் அப்படின்ட்டு தே டிட் திஸ் ட்ரேட். அண்ட் 8 years later, 10 years later, they are where they are supposed to be at this point after this trade. So yeah, but at the same time நெட்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது கண்டென்ஷன்லயே இல்லை ஆப்வியஸ்லி, பிகாஸ் 2 ஏஜிங் சூப்பர் ஸ்டார்ஸ் நீ நேம் சேக்குக்கு வாங்கின. And it's only a matter of time you again crash to the ground. So definitely
one of the teams that definitely needs mentioning in the list. And another team mention பண்ணோம் இந்த லிஸ்ட்ல அப்படின்னு பார்த்தா current Phoenix Suns. This is again a classic case of super team. பட் அகைன் இதை நான் ஒரு ஹியூஜ் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து ஒன் சீசன் தான் இப்போதைக்கு ஃபெயில் ஆயிருக்காங்க, விச் அகைன் ஐ வுட் சே இட்ஸ் அ பேட் லாஸ். ஏன்னா தே காட் ஸ்வெப்ட் பை வுல்ஸ். ஸோ அகைன் ஒரு சூப்பர் டீம். இது வந்து 2023 ஹாஃப்ல ட்ரேட் டெட்லைன்ல தான் கேடி கேம் டு சன்ஸ். ஸோ அந்த சீசன் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சீசன் தான் வந்தான். ஸோ கேடி டிட் நாட் ஹேவ் டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ரீசன் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஃபெயில் ஆனதுக்கு. அண்ட் லாஸ்ட் சீசன் தே ஹேட் தி என்டையர் இயர் டு ஆக்சுவலி ப்ரிப்பேர் அண்ட் டீசென்ட் ரன் இருந்துச்சு, டாப் 6 வந்தாங்க. பட் பிளே ஆஃப்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து தே காட் ஸ்வெப்ட், விச் இஸ் ஐ திங்க் அ வெரி பிக் எம்பாரஸ்மெண்ட், எஸ்பெஷலி ஃபார் அன் all-time great player like KD. I would not conclude this as a failure super team, but definitely consider பண்ண வேண்டிய டீம். ஏன்னா definite failure. And if one more season obviously fail ஆனாங்க அப்படின்னா லாஸ்ட் டெக்கேட்ல ஃபெயில் ஆன சூப்பர் டீம்ஸ்ல டெஃபினெட்லி டாப் லிஸ்ட்ல இது கண்டிப்பா வரும். These are the two teams definitely that needs mentioning. So 2014 Nets and 2024 current Suns. இன்னைக்கு டாப் 5 லிஸ்ட்ல வந்து நம்பர் 1 சூப்பர் டீம் ஃபெயில்டு in the past decade அப்படின்னு பார்த்தா undoubtedly Brooklyn Nets தான். 2020 to 2022 Brooklyn Nets தான், to be honest. ஏன்னா வந்து கேடி, கைரி, ஹார்டன், பிளேக் கிரிஃபின் அண்ட் ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிங் காஸ்ட்டுமே அந்த 2 இயர்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி தி நம்பர் 1 team on the list of super teams that failed in the last decade. இவங்களுக்கு வந்து டு பி ஆனஸ்ட் இவங்களுக்கு ஒரு மெகா சீரியல் மாதிரி தான். லாஸ்ட் அந்த 2 to 3 இயர்ஸ் இந்த என்டையர் டீம் இருந்தது. லைக் ரைட் ஃப்ரம் அக்வயரிங் ஹார்டன், கேடி அண்ட் கைரி, அதுக்கப்புறம் கைரியோட இஷ்யூஸ், அந்த மீடியா இஷ்யூஸ், கோவிட் வேக்சின் எடுக்க மாட்டேன்னு சொன்ன இஷ்யூஸ், அப்புறம் ஹார்டனுக்கு வந்து டீம்ல அவனோட ஃபிட் அண்ட் ரோல் பிடிக்காம பயங்கர ட்ராமா, அப்புறம் ஹார்டன் இவென்ச்சுவலி கெட்டிங் கிரெடிட் டு ஃபில்லி அண்ட் பென் சிமன்ஸ் இவங்க வாங்கினாங்க. பென் சிமன்ஸ் விளையாடாம ஃபுல்லா பெஞ்ச்லயே உட்காந்துக்கிட்டு ரிட்டர்ன் ஊரை மட்டும் ஏமாத்திக்கிட்டு இருந்தது. கம்ப்ளீட்டா டிராமா தான். அண்ட் அட் த சேம் டைம் இவங்க வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் கோச் ஸ்டீவ் நாஷ் வந்து ஹையர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சீசன். Decent run, but playoff la வந்து again match up ஆகி Bucks கிட்ட they ended up losing in Eastern Conference semis. So அதனால next year திருப்பி they ran it back, but next year வேற level failure. Drama, entertainment and at the same time failure எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்க்கும்போது Nets definitely deserves the top spot. கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ இது ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள். எதுக்கு என்னன்னா, ஒரு சூப்பர் ஸ்டார்கிட்ட உன்னோட ஃப்ரான்ச்சைஸோட சாவியை கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்றது காட்டுறதுக்கான ப்ராப்பர் எக்ஸாம்பிள் இது. ஸோ கேடி அண்ட் கைரிட்ட வந்து நெட்ஸ் வந்து உங்களுக்கு தோணுனதை நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டீவ் நாஷ் ஹைரிங் அண்ட் ஹார்டனை உள்ளே கொண்டு வந்தது, அது இதுன்னு சொல்லிட்டு இன்ஜுரிஸ், அந்த பிக் 3 வந்து ஹெல்த்தியா ஒன்னா ஆடின கேம்ஸ் வந்து ஐ திங்க் 7 or 8 கேம்ஸ் தான் நினைக்கிறேன், இன்க்ளூடிங் ரெகுலர் சீசன். ஸோ obviously playoffsல வந்து hamstring injury for Harden and Kyrie twisting his ankle and ஒரு இன்ச்சால வந்து ஒரு பாஸ்கெட்பால் ஹிஸ்டரி மாறினது வந்து இந்த கேம்ல தான். கேம் 7 ஆஃப் Bucks vs Nets. ஸோ அந்த கேம் வந்து லைவா ஆஸ் அ Bucks ஃபேனா நான் லைவா பார்க்கும்போது என்னால எதை நான் விட்னஸ் பண்றேன்னு என்னால் இன்னுமே எனக்கு அந்த கூஸ் பம்ப்ஸ், அந்த ஷாக் இருக்கும் அந்த கேம். ப்ராபப்ளி NBA ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம் 7s தான் நான் சொல்லுவேன். அந்த கேம் வந்து நீங்க யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூடியூப்ல ஹைலைட்ஸ் இருக்கும், அதை செக் அவுட் பண்ணுங்க. ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கேம் அது. ஸோ அந்த மிஸ்டு ஷாட்டால வந்து Bucks ended up winning a championship and Nets obviously நமக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். ஸோ நெட்ஸ் டீம் வந்து பிரேக் டவுன் ஆகி ஃபெயிலியர் ஆகி ஒரு சூப்பர் ஸ்டாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு அண்ட் செகண்ட் சீசன் வந்து பென் சிமன்ஸ் உள்ள வந்து அண்ட் அதுக்கப்புறம் மிக்கல் பிரிட்ஜஸை வச்சு கேடி சன்ஸுக்கு போனதுக்கப்புறம் மிக்கல் பிரிட்ஜஸ் உள்ள கொண்டு வந்து மிக்கல் பிரிட்ஜஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் த சீசன் வந்து மிக்கல் பிரிட்ஜஸ் ஐ திங்க் ஆவரேஜ் 28 points. ஸோ பிரிட்ஜஸ் இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங். ஸோ சன்ஸ் வந்து ஃபம்பிள் பண்ணிட்டாங்க பிரிட்ஜஸ் இந்த ட்ரேட்ல லூஸ் பண்ணதால, கேடி ட்ரேட்ல. ஸோ பிரிட்ஜஸ் தான் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ பிரிட்ஜஸ் வந்து நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டான். இப்போ புரூக்ளின் நெட்ஸ் தெரியல, அந்த ஓனர்ஷிப்பு அப்புறம் அவங்களோட மேனேஜ்மெண்ட், கோச்சஸ் எல்லாமே ஒரு பெரிய க்ளூலெஸ் மெஸ் அண்ட் கேயாஸ் தான். ஏன்னா அவங்க லாஸ்ட் சீசன் கோச்சை ஃபயர் பண்ணிட்டாங்க. இப்போ பிரிட்ஜஸ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ திருப்பி அவங்க ரீபில்டுக்கு போறாங்களா இல்லை கண்டென்ட் பண்ண ட்ரை பண்றாங்களா என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ஃப்ரான்ச்சைஸும் சரி இந்த மேனேஜ்மெண்ட்டும் சரி கிளிப்பர்ஸோட ஒரு ஒஸ்ட்டு
சிச்சுவேஷனா அது ப்ரூக்லின் நெட்ஸ் தான். இது யாருமே அவ்வளோ பேர் பேச மாட்டாங்க, எல்லாருமே வந்து கிளிப்பர்ஸ் கர்ஸ் பற்றி தான் பேசுவாங்க. பட் ப்ரூக்லின் நெட்ஸ் வந்து ஐ திங்க் தே டெஸ்டின் டு பி பாவர்ட்டி ஃபார் எவர். ஸோ ஆமாம், இந்த இந்த இப்போ பென் சிமன்ஸ் வச்சிருக்காங்க, அவங்க எதுக்கு வச்சிருக்காங்க, ஏன் வச்சிருக்காங்க, எதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறான், பேக் இன்ஜுரின்னு சொல்கிறான், எப்போ விளையாடுவான் என்ன எதுவுமே தெரியல. ஸோ I mean, if you're a Brooklyn Nets fan, I'm very sorry for you. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த டீம் வந்து it's just it's a mess and I think you're just wasting money. Ownership வந்து மேபி NBA எக்ஸ்பான்ஷன்ல இந்த டீமையே டிசால்வ் பண்ணிடலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா they are almost irrelevant now. கேம் தாமஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ மேபி எக்ஸ்பான்ஷன்ல வந்து இதை செல் ஆஃப் பண்ணிட்டு வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு புது டீம் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஓனர்ஷிப் வந்து ஹிஸ்டாரிக்கலி பார்த்தாலுமே வந்து தேர் க்ளூலெஸ். ஸோ ஐ டோன்ட் நோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் நெட்ஸ் நவ் ஆர் இன் தி ஃபியூச்சர். தட்ஸ் ட்ரூ, கண்டிப்பா. ஸோ ஆப்வியஸ்லி தி டாப் ஸ்பாட் இந்த லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா புரூக்லின் நெட்ஸ் தான். லாஸ்ட் டெக்கேட்ல ஃபெயில் சூப்பர் டீம்ஸ்ல. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, உன்னோட சூப்பர் ஸ்டார் பிளேயர் ஆர் உன்னோட லீடர் ஒரு ஸ்பெசிபிக் டீம்ல ஒரு பிளேயர் இருக்கான் அப்படின்னா, நாட் நெசசரிலி ஹீ கேன் கிரியேட் இஸ் ஓன் டீம் அப்படின்றது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இந்த சூப்பர் டீம்ஸ் ஃபெயிலியர்ஸ் தான். ஏன்னா வந்து ஒரு டீம்ல ஒரு பிளேயர் நல்லா விளையாடுறான், சூப்பர் ஸ்டார் லெவல் டேலண்ட் அப்படின்னா, அவன் வந்து நாட் நெசசரிலி ஒரு லீடரா இருந்து ஒரு டீமை அவனே ஃபார்ம் பண்ணுவான் அப்படின்னு வந்து ஒரு மேனேஜ்மெண்டா நீங்க வந்து நினைக்க கூடாது. ஏன்னா அப்படி நினைச்சுதான் வந்து கேடிக்கு வந்து நீ சொன்ன மாதிரி கீஸை கொடுத்தாங்க அண்ட் கம்ப்ளீட்டா பிரான்ச்சைஸே வந்து பயங்கர டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. லெப்ரானுக்கும் அதே மாதிரி தான் லேக்கர்ஸ்ல அந்த கீயை கொடுத்தாங்க. லேக்கர்ஸ் ஃபேன்ஸ் ஆப்வியஸ்லி டில் டேட் அவங்களுக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் போற டைரக்ஷன் சுத்தமா பிடிக்கல. ஸோ ஆஸ் பிளேயர்ஸ் லெப்ரான் அண்ட் கேடி வந்து யாருமே கொஸ்டின் பண்ண மாட்டாங்க, அவங்க லெகசி ஆப்வியஸ்லி சிமெண்டட் தான். பட் ஆன் கோர்ட் நீ வேற லெவல் பிளேயர் அப்படிங்கிறதுனால மேனேஜ்மெண்ட் டிசிஷன்லயும் அவங்களுக்கு வந்து இன்வால்மெண்ட் கொடுக்க கூடாது. மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ங்கிறது அது அவங்க மட்டும் தான் எடுக்கணும். அப்படி இல்லாம நீ வந்துட்டு அந்த பிளேயர் கிட்ட அந்த கண்ட்ரோலை கொடுத்தனா ஆப்வியஸ்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்ச பிளேயர்ஸ், கூட விளையாடின பிளேயர்ஸ் கூட ஆடணும், ஒரு சீசனாவது அவங்களோட நம்ம ஒரு ஸ்பெசிபிக் சீசன் விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து கண்டிப்பா அவங்கள வந்து அவங்க டீமுக்குள்ள எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது டீம் கெமிஸ்ட்ரி மாறும். சூப்பர் டீம்னு ஆன் பேப்பர் மீடியா மட்டும் சொல்லிக்குமே தவிர கண்டிப்பா உனக்கு சக்சஸ்ன்றது ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டீம் பெர்ஸ்பெக்டிவ் உனக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஸோ அது ஒரு பிக்கஸ்ட் பாயிண்ட் நம்ம கண்டிப்பா. இதுலயே வந்து கைரியை பார்த்தா வந்து ஹி ஃபோர்ஸ்ட் அவுட் ஆஃப் கிளீவ்லாண்ட், பாஸ்டனுக்கு வந்தான். பாஸ்டன்லயும் வந்து அந்த பிரான்ச்சைஸை வந்து ரொம்ப ஒரு டாக்ஸிக் என்வாயர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நெட்ஸுக்கு வந்தான். நெட்ஸுமே வந்து கைரி வந்ததுக்கப்புறம் ரொம்ப டாக்ஸிக் ஆகி இப்போ மேவரிக்ஸில் இருக்கலாம். ஸோ டாலஸ்ல வந்து இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு வந்து அந்த ஃபிட் எப்படி இருக்கும், இந்த கெமிஸ்ட்ரி இப்போ இருக்கிற மாதிரி எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கும்னு நமக்கு தெரியாது கைரி இருக்க வரைக்கும். ஏன்னா கைரி இஸ் சம்மோன் ஹூஸ் வெரி அன்ஸ்டேபிள். உங்களால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது கைரியோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றது. ஸோ வென் யூ சைன் அப் ஃபார் கைரி, நீங்கள் வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணும். இந்த கெமிஸ்ட்ரி இஷ்யூஸ் வரப்போகுது அப்படின்றதுக்கு வந்து நீ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இப்போ வந்து லூகா கைரி ஃபிட் நல்லா இருந்தவங்களே வந்து ஃபியூச்சரில் வந்து யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் த வர்ஸ்ட். ஸோ கைரி பெர்ஸ்பெக்டிவ்ல அதுதான். அண்ட் கேடி வந்து ஆப்வியஸ்லி ட்ரேமாண்ட் வந்து கேடிட்ட சொன்னதால அந்த ஆல்ட்ரேஷன்ஸ் நடந்துச்சுல, இது மாதிரி நீ இல்லாமே நாங்கள் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கோம், ஸோ நீ எங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் கேடியால் வாரியர்ஸ் விட்டு வெளில வந்து he wanted to be a leader. ஸோ தனியாக வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி சாம்பியன்ஷிப் அடிக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது தான் இந்த நெட்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி இட் ஃபெயில்ட். அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சீசன் வந்து கேடி லெகசி, கைரி லெகசி, ஹார்டன் லெகசி அழிஞ்சி, அண்ட் நெட்ஸோட ஃப்ரான்ச்சைஸோட லெகசியும் அழிஞ்சி இப்போ கேடி இஸ் ஆன் த சன்ஸ். ஸோ அது நமக்கு தெரியாது நெக்ஸ்ட் கேடிக்கு என்ன ஆக போகுது, சன்ஸ் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா ஆவாதான் நமக்கு தெரியாது. அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா லாஸ்ட் 2 சீசன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் தான். ஸோ அதான் கேடி அண்ட் கைரி வந்து ஆஸ் அ டேலண்ட், ஆஸ் அ பிளேயர் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல் டைம் கிரேட் பிளேயர்ஸாக இருந்தாலுமே ஒரு டீமோட லீடராக ஒரு டீமை வந்து லீட் பண்ணி சக்ஸஸ் ஆகிறதுக்கான பிளேயர்ஸா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா. இந்த மாதிரி நிறைய சூப்பர் டீம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுனால தான் NBA பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபேன்ஸ் வந்து ஒரு ஹோம் க்ரோன் டேலண்ட் அண்ட் ஹோம் க்ரோன் சாம்பியன்ஷிப் வந்து மோர் வேல்யூ கொடுப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வாரியர்ஸ் 2015 ரன்ல, 2021 பக்ஸ், 2023 நகெட்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இந்த டீம் எல்லாமே ஹோம் க்ரோன் டேலண்ட். உனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் நேம் மார்க்கெட்ல இருக்குன்னு உடனே ஓகே இந்த சூப்பர் ஸ்டாரை வாங்கி நம்ம வந்து சாம்பியன்ஷிப்புக்கு கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சாம்பியன்ஷிப்பை they didn't buy. செல்டிக்ஸ், எக்ஸாக்ட்லி செல்டிக்ஸும். ஸோ இந்த மாதிரி டீம்ஸ்க்கு வந்து
ஆன் பேப்பர் நிறைய பேர் பெருசா பேசாட்டாலும் இந்த மாதிரி டீம்ஸ்க்கு வேல்யூ வந்து அந்த ஸ்பெசிபிக் ஃபேன்ஸுக்கு தான் பயங்கரமா தெரியும். ஏன்னா ஸ்கிராச்ல இருந்து டீமை ஃபார்ம் பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்து ஃபைனலி நீ வந்து அந்த டாப்புக்கு போகும்போது வந்து ஆஸ் ஃபேன்ஸ் ஆஸ் பிரான்சைஸ் வந்து அது வந்து ஒரு வேற லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நீ சூப்பர் டீம்னு ஃபார்ம் பண்ணா நீ வந்து ஷார்ட் கட்ல போய் சாம்பியன்ஷிப்பை வாங்க பாக்குற, அது வந்து உனக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா 99.9% ஆகுறது கஷ்டம். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா சூப்பர் ஸ்டார்ஸ்ன்றதுனால பிக்கஸ்ட் ஃபேக்டர் ஈகோ கிளாஷ் பயங்கரமா இருக்கும். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நீ ஒரு டீமை வந்து வின்னிங் சுச்சுவேஷனுக்கு கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே வந்து சும்மா ஆன் பேப்பர் மயாமி ஹீட் வாரியர்ஸ் மாதிரி ஆக முடியாது. ஏன்னா எவ்வளவுதான் நம்ம சொன்னாலும் அவங்களுக்குள்ளே 1008 ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. பட் அதையும் தாண்டி அவங்க வின் பண்ணதுக்கு காரணம் வந்து தே வேர் வே டு டேலண்டட். ஏன்னா நீ மயாமி ஹீட்லயுமே டுவேன் வேட், பாஷ், அதுக்கப்புறம் வந்து லெப்ரான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஆன் கோர்ட் தே வேர் வே டு டேலண்டட் டு ஓவர் கம் தட். அதே மாதிரி தான் வந்து வாரியர்ஸும். ஏன்னா வாரியர்ஸ் ஆல்ரெடி வின் பண்ண டீம், கேடியை வேற ஆட் பண்றாங்கன்ன போது ஃபார்ச்சுனேட்லி ஃபார் தம் அவங்களுக்கு அது வந்து அவங்களோட கரண்ட் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரியே இல்லை. ஏன்னா கேடி ஒரு ஸ்மால் ஃபார்வர்ட், ஹாரிசன் பான்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு தான் கேடி வாங்கினாங்கன்ன போது ஜஸ்ட் பிளக் அண்ட் பிளே பிளேயர் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி உனக்கு எல்லா சூப்பர் டீமும் அமையாது. ஸோ அதுதான் ஒரு பிக்கஸ்ட் லெசன் வித் ரெஸ்பெக்ட் டு சூப்பர் டீம்ஸ். அண்ட் இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபார்முலா என்னன்னா சூப்பர் டீம்ஸ் வந்து கரண்ட் மாடர்ன் NBA டேலண்ட்டுக்கு வந்து ஒர்க்கே ஆகாது. ஸோ இப்போ NBA இஸ் வே டு டேலண்டட். எந்த டீம்ஸ் எல்லா டீம்ஸ் நீங்கள் எடுத்தாலுமே வந்து டாப் டு பாட்டம் ராஸ்டர் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு, அவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க, அவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ நீ ஒரு 4 ஆல்ஸ்டார் ஆட் பண்ணுறதால சாம்பியன்ஷிப் வரும்ன்றது வந்து அந்த ஃபார்முலா முடிஞ்சிடுச்சு. ஜஸ்ட் அன் ஏஜ் ஓல்டு ஃபார்முலா. ஸோ அது இதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது. யா கண்டிப்பா. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ இருக்கிற கரண்ட் CBA ரூல்ஸ் படி சூப்பர் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணவே முடியாது. ஆக்சுவலா இந்த மாதிரி சூப்பர் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி டீம்ஸ் வின் நிறைய பண்றாங்க, ஷார்ட்கட்ல போய் சாம்பியன்ஷிப் பை பண்ண பாக்குறாங்கன்றதுனால தான் CBAவே எடுத்துட்டு வந்தாங்க அந்த கலெக்டிவ் பார்கெனிங் அக்ரிமெண்ட். ஸோ நிறைய கேப் லிமிட் போட்டாச்சு, நிறைய ஏப்ரன் இருக்கு, 2 டிஃப்ரெண்ட் டியர்ஸ் ஆஃப் ஏப்ரன் இருக்கு. ஸோ அதுக்குள்ளதான் டீம்ஸ் இப்போ இருக்கணும்ன்ற அந்த ஒரு ஹார்ட் கண்டிஷன் வந்துட்டதுனால சூப்பர் ஸ்டார்ஸ் பிளேயர்ஸ் வந்து நீ நிறைய வாங்கி ஒரு டீம்ல ஸ்டாக் பண்ண முடியாது. ஏன்னா நீ கேப் ஸ்பேஸையும் தாண்டி போயிருவேன். ஸோ அதுக்கு பயங்கர பெனல்டிஸ். ஸோ சூப்பர் ஸ்டார்ஸை நீ வந்து ஃபார்ம் பண்ணி டீம் நீ வந்து ஸ்கிராச்ல இருந்து ரெடி பண்ணி வின் பண்ணணும், நீ வந்து பை பண்ணக்கூடாது சாம்பியன்ஷிப் அப்படின்ற மாதிரி இப்போ NBA ரூல்ஸ்மே மாறிடுச்சு. ஸோ அது வந்து NBA ஆஃப் சீசன் ட்ரேட்னு ஒரு வீடியோல நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ அதை கண்டிப்பா நாங்கள் லிங்க்ல ஆட் பண்றோம், கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. ஸோ ஆஃப் சீசன் ட்ரேட்ஸ் அண்ட் மூவ்ஸ் அண்ட் CBA அக்ரிமெண்ட்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் செகண்ட் ஏப்ரல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நாங்கள் கண்டிப்பா அதுல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதை கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. பட் யா இன்னைக்கு எபிசோட்ல தான் லைக் டாப் 5 ஃபெயில் சூப்பர் டீம்ஸ் ஆஃப் லாஸ்ட் டெக்கேட். இந்த டீம்ஸ் மட்டும் தான் ஃபெயில்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் தீஸ் ஆர் த மோஸ்ட் டாக்ட் அபவுட் டீம்ஸ். ஸோ அதனால வந்து நாங்கள் இந்த எபிசோட்ல கவர் பண்ணோம். பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா இதை தவிர ஏதாவது டீம்ஸ் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு நினைச்சீங்க, ஆர் உங்களுக்கு ஏதாவது ஒரு டீம்ஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் இதே மாதிரி ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் ஏதாவது இருக்கு, உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்குன்னாலும் அதை நீங்க கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல போடுங்க. அதை நாங்கள் கண்டிப்பா கவர் பண்ண பார்க்குறோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.